வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேச வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் பேசின விஷயம் ஒரு சர்ச்சையாச்சு. அந்த விஷயத்துக்காக விஜய் நேரடியா அவரே டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உண்மையிலே இது அவ்வளவு பெரிய விஷயமா, இல்ல விஜய் வந்து அதை வேற மாதிரி புஷ் பண்றாரா? இதை நம்ம எப்படி பார்க்கணும்? அதுங்க பொன்ராஜ் அவர்கள் இத பேசியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசின கண்டென்ட் முதல்ல என்ன அப்படிங்கிறதுல, அவர் வந்து தாவேக பெண்கள் குறித்தோ, அல்லது தமிழக பெண்கள் குறித்தோ அந்த தவறான சொல்ல பிரயோகிக்கல. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொண்ணு பேசுனாங்க. நம்ம பேசின அந்த பொண்ணு எவ்வளோ ட்ரோல் ஆனாங்கங்கிறத பார்த்தோம். அது எவ்வளோ பெரிய பேசுபொருளாக மாறியதுங்கிறத பார்த்தோம். மிக குறிப்பாக விஜயுடைய திருமண வாழ்க்கை குறித்து ஒரு சர்ச்சை எழுந்த பொழுது, அவரோட மனைவி சங்கீதா டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிய பிறகு, அந்த பொண்ணு சொல்லிய வார்த்தை என்பது, நாங்க தேவைப்பட்டா அண்ணன தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட ஆவோம்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொன்னாங்க. அதுதான் இங்க முதல்ல நடந்த ஒரு விஷயம். நீங்க பொன்ராஜ் அவர்கள் ஆரம்பத்தில் இன்னும் சொல்லப்போனா பல பேர் விஜய் ஆதரித்தது போல் அவரும் ஆரம்ப கட்டத்தில் ஆதரித்தான் வந்தார். அதற்கு பிறகு விஜய் அரசியல் மோசமாக இருக்கின்றது, விஜய்க்கு அரசியலே தெரியல அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல அவர் விமர்சித்து பேசிட்டு வந்தார். இந்த பெண்கள் இன்னும் சொல்லப்போனா பல நேரங்களிலும் விஜய் கூட்டங்களுக்கு வருகின்றவர்கள் பேசுகின்ற அதீதமான வார்த்தைகள், எனக்கு வந்து என்னோட குழந்தை இறந்தால் கூட பரவாயில்ல, அதை பற்றிலாம் நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், ஏதோ ஒரு கூட்டத்தில் சாகிறத விட விஜய் கூட்டத்தில் செத்தா எனக்கு பேர் கிடைக்குங்கிற மாதிரி விஷயங்கள், எனக்கு பரீட்சையே போனாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் தான் முக்கியம், எனக்கு என்னோட கரு கலைஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கு அண்ணன் தான் முக்கியம், என்னோட பொண்ணுக்கு வாழ்க்கை போனால் கூட பரவாயில்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான இது மாதிரி அதீதமான விஷயங்கள் உண்மையிலே இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேசஸ்னா கூட பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அப்படி தொடர்ச்சியாக பார்க்க அந்த ஸ்பெசிஃபிக்கான பெண்மணி குறித்து பேசும்பொழுது அவர் இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார். அது தவிர்த்திருக்கலாமா? நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்றேன், அவர் அந்த பெண்மணி குறித்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரே தவிர, ஒட்டுமொத்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தோ, அல்லது தமிழக பெண்கள் குறித்தெல்லாம் அவர் அந்த பார்வை தாவேக்கால இருக்கின்ற இந்த மாதிரியான பேசக்கூடிய நபர்கள் குறித்தான் பேசுகிறார். முதல்ல ஏன் வந்து இது பெரிய பேசுபொருள் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக எல்லாரும் பாஞ்சு என்ன பொன்ராஜ் இந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழக பெண்களை தவறாக பேசிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நெரேட்டிவை தாவேக்கா தெரிஞ்சு திட்டமிட்டு செஞ்சு ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே ஆர்கனைஸ்டா எப்படி பல விஷயங்களை செய்வாங்களோ, அதே மாதிரி நேற்று காலையில இருந்து ஆர்கனைஸ்டா இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. இது ஏன் பின்புலத்தில் யார் இருக்கா? ஆப்வியஸ்லி ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். அவர் தான் வந்து இதை ஒரு கண்டென்ட்டா மாத்துங்க, இது காலையில இருந்து பெரிய பேசுபொருளாக மாறணும், ஏன்னா மத்தியானத்தில் வந்து நம்ம ஒரு சம்பவம் லோடிங் நம்ம ஒன்று பெருசாக பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. இந்த ட்வீட் வந்துச்சு. இந்த ட்வீட் வந்து உண்மையிலேயே விஜய் உடைய ஒப்புதலின் பேரிலோ இல்லை விஜயே எழுத சொன்னாரா? இல்ல, ஜானுக்கு ஒரு வன்மம் இருக்கு பொன்ராஜ் மேல. அந்த வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம சரியான நேரம். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறாரு. அவர் விமர்சனம் ஜானுக்கு பல பேர் மேல வன்மம் இருக்கு. இப்போ வந்து யாருக்கு என்னென்ன நேரத்தில் அந்த அந்த பிரச்சனை தீர்த்துக்கணுமோ தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. அது கரெக்டாக பொன்ராஜ் அவர்கள் பேசியது அவருக்கு மாட்டிக்கிச்சு. அதை வச்சு அவர் பண்ணிட்டார். அதற்கு பிறகு அதற்கு உச்சபட்சமாக நீங்க முதல்ல ட்வீட் போடும்போது நான் யோசித்தேன், இது வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட, ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஒன்று கடந்து போவாங்க, இல்ல கீழ்மட்ட நிர்வாகிகளை வச்சு இந்த ட்வீட் போட சொல்லுவாங்க, பொன்ராஜை கண்டிக்க வைப்பாங்க, பிரஸ் மீட் கொடு அப்படி அப்படிதான் சொல்லி யூஸ்வலா செய்வாங்க. இது விஜய் ட்வீட் போட்டார், சரி ஓகே ரைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதற்கு அடுத்தபடியாக அவரே வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன், அவரே டிஜிபி ஆஃபீஸ்க்கு போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் பார்க்கும்பொழுது, செங்கோட்டையன் அவர்களே தலையில் அடிச்சுட்டு இருந்திருப்பார். என்ன விஜய் நீங்க பண்றீங்க? ஒரு அரசியல் தலைவர் தானே நீங்க, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அதெல்லாம் செங்கோட்டையன் கூட வேற கூட்டிட்டு வர்றாங்க. நீங்க இதெல்லாம் வந்து நம்ம இது உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. ஜான் மாதிரியான தப்பான அட்வைசர் எது சொன்னாலும் நீங்க கேட்கிற ஒரு நபரா இருக்கீங்களே விஜய் அப்படிங்கிறதா அவர் சொல்லியிருப்பார். நீங்க கேட்ட கேள்வி கூட அந்த துணியில தான் கேட்டீங்க. உண்மை அதுதான். இந்த விஷயத்துக்கு விஜயே வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் விஜய் வருகிறார்? விஜய் எங்கேயுமே போறதில்ல. நம்ம வந்து எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து அவங்க எங்களுக்கு எஸ்ஓபி இப்போ ஸ்பெஷலாக போடுறாங்க, இந்த ஸ்டாலின் போலீஸ் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி ஏதோ நகர்த்திட்டு இருந்தாங்க, காலம் கடத்திட்டு இருந்தாங்க. இனி காலம் கடத்த முடியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த காவல்துறையும் இருக்கு. அப்போ இப்பயும் வந்து நம்ம பொய் சொல்லிட்டு தெரிய முடியாது. இல்லை எங்களை வந்து போலீஸ் முடக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் முடக்கிறான்னு பொய் சொல்லிட்டு தெரிய முடியாது. ஆனால் தேர்தல் அறிவிச்சு 10 நாளாக விஜய் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கார். அவர் வந்து பனையூருக்கு வந்தால் கூட நேர்காணல் பண்றார். நேர்காணல் பண்றதுக்கான எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை. நம்ம போட்டோ பார்க்கல, வீடியோ பார்க்கல. அவர் உண்மையிலே ஏதாவது செயல்பாடுகள் இருக்கா? செயல்பாடுகளுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. எனக்கு இப்போ அதுதான் கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ விஜய் குறித்தோ இல்ல விஜய த்ரிஷா கூட மட்டும் இல்ல, பல முறையில விஜய வந்து கடுமையா மிக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் உண்மை இருந்திருக்கலாம், சில விஷயம் எக்ஸ்ட்ரீமா வதந்திகள் இருந்திருக்கலாம். ஆனா அப்பம்லாம் அமைதியா இருந்த விஜய் வந்து இந்த விஷயத்துக்கு நானே நேர்ல வருவேன் அப்படின்னு வந்தது வந்து, தொண்டர்கள் வந்து ஏன் பிரச்சாரம் பண்ணலன்னு தொண்டர்களே ஒரு விரக்தியில கேட்டதை டைவர்ட் பண்றதுக்கா, இல்ல இது ஒரு எலெக்ஷன் டைம் இதையே அப்படி கேம்பெயினா கொண்டு போயிடலாம் அப்படி? எக்ஸாக்ட்லி அதுதாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். நீங்க வந்து விஜய் ஏதோ டிஜிபி அலுவலகத்துல வந்து ஒரு புகார் கொடுத்தனாலே ஒட்டுமொத்த பெண்களுக்கும் விஜய் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கலாம். ஏன்னா இந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்குள்ள வச்சு நம்ம பண்ணிடலாம். அந்த ட்விட்டர் உலகத்துக்குள்ளே நம்ம என்ன குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே.
இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ஓகே சூப்பருங்க. டிஜிபி ஆஃபீஸ்க்கே வந்துட்டாரு. வேற எந்த பிரச்சனைக்கும் தன்னுடைய பிரச்சனைக்கு வராதவர். தன்னை பற்றி எவ்வளவு அவதூறு பேசலாம் அண்ணா கடந்து போவார். ஆனா பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கி எழுந்துருவார். நீ என்னைக்கு பொங்கி எழுந்தீங்க? உங்களுடைய கூட்டத்துல வந்து செத்து போனவத்துல பெண்கள் இல்லையா? குழந்தைகள் இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்க பொங்கி இருக்கீங்களா? இன்றைக்கு அக்கவுண்டபிலிட்டி எடுத்திருக்கீங்களா? உங்களோட கோவை கூட்டத்துல வந்து சூரஜன் இறந்து போனாரு. அவரோட மனைவி பெண் இல்லையா? அவங்களுக்கு பசங்க இல்லையா? அவங்களுக்கு குழந்தைங்க இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் நீங்க ஏன் பொங்கி இருக்கீங்களா? உங்களால பாதிக்கப்பட்ட தரப்பே ஒரு பெரிய தரப்பு இருக்கு. அந்த பெண்களுக்காக நீங்க என்னைக்காவது நின்றுருக்கீங்களா? நின்னது கிடையாது. ஏன் எல்லாத்தையும் விடுங்கங்க. சொந்த மனைவி குறித்து இதே கட்சிக்காரன் அவதூறு பேசினா, யாரு எழுத வச்சது? நீங்க தானே எழுத வச்சீங்க. இல்ல நீங்க அத வந்து அங்கீகரிச்சீங்களா? அப்ப அதற்கு கூட விஜய் பேசாம கடந்து போனாரு. இல்ல அத ஊக்குவிச்சாரு. வொர்த்தே இல்லாதுன்னு சொல்லி சொன்னாரு. என் வைஃப் வொர்த்தே இல்ல, என் லைஃப் வொர்த்தே இல்லன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி பேசுற விஜய், ஏதோ இந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு. என் அக்காவுக்கு, தங்கைக்கு நடந்த அநீதி. நான் உடனே பொங்கி எழுவேன் அப்படிங்கிற ட்வீட் போடுறதும், இவரே வரதுக்கு என்ன கம்ப்ளீட் டைவர்ஷன் டாக்டிக்ஸ். எல்லாம் என்ன கேட்குறாங்க, திமுக வேலை செய்றாங்க, அதிமுக வேலை செய்றாங்க, எல்லா கட்சிகளும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன விஜய் இன்னும் படுத்து தூங்குறீங்க? இன்னும் எவ்வளோ நாள் எங்கள பொய் சொல்லி ஏமாத்துவீங்கன்ட்டு கட்சிக்காரங்க கேட்குறாங்க, தொண்டர்கள் கேட்குறாங்க. அப்ப டைவர்ட் பண்றதுக்கு விஜயே டிஜிபி. முதல் முறையாக டிஜிபி அலுவலகம் வந்த விஜய். இதெல்லாம் செய்தியா? குப்பை செய்தி இல்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பாருங்க. மறுபடியும் எவ்வளவுதான் அவங்கள வந்து மக்கள் காரி துப்புனாலும் மறுபடியும் முதல் முறையாக டிஜிபி அலுவலகம் வந்த விஜய். முதல் முறையாக டிஜிபி நேரில் பார்த்த விஜய். முதல் முறையாக ஏடிஜிபியிடம் மனு கொடுத்த விஜய். இது என்னது முதல் முறை? எனக்கு புரியவே இல்ல. இதோ ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா இன்னைக்கு நைட் ஃபுல்லா பேசலாம், நாளைக்கு ஃபுல்லா பேசலாம். விஜய் பாருங்க பெண்களுக்காக நின்னுட்டாரு. விஜய் பாருங்க பெண்களுக்காக நின்னுட்டாரு. ஏன்னா விஜய் நிற்க வேண்டிய இடம் வந்து ஒவ்வொரு பிரச்சார களத்துல நின்றுக்கணும். இன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிமுகம் பண்ணியிருக்கணும். வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கணும். தேர்தல் அறிக்கையை பட்டியலை வெளியிட்டிருக்கணும். அஃபிடாவிட் ஃபைல் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் இந்த கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா 234 கான்ஸ்டிட்யூவன்சிஸ்க்கும் வேட்பாளர் இருக்கானே பெரிய கேள்வி இருக்கு இன்னைக்கு. நம்ம எல்லாம் என்ன பார்த்தோம்? முதல்ல 60 வேட்பாளர்களை பார்த்தோம். தகவல் கிடைச்சது. 60 வேட்பாளர்கள் வச்சு நேர்காணல் பண்ணார். நம்ம கண்ணால பார்க்கல. சரி ஏதோ கதை விட்ட 60. அடுத்து 55 ஒரு கதை விட்டீங்க. மொத்தம் 115 வருதா? அந்த 115 தாண்டி மற்ற வேட்பாளர்களாக வந்தவங்க யாராவது வந்தாங்களா? அவங்க நேர்காணல் பண்ணாரா விஜய்? 234க்கும் டிவிகேல விஜய்க்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? இல்லையா? இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்திருக்கும். ஏன் நீங்க கூட்டம் நடக்கலையா? லெட்டர் பேட்ல நீங்க பாண்டிச்சேரியில் அறிவிச்சிட்ட மாதிரி அறிவிச்சிட்டு போக வேண்டியதானே? ஏன் அறிவிக்கல? அப்ப உண்மையிலேயே 234 உங்களுக்கு ஆட்களே இல்லங்கிறதான சிக்கல். அத திசை திருப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஜான் ஒரு ஐடியா கொடுங்க ஜான். சார் இது பொன்ராஜ் ஏதோ பேசுறாரு சார். அத வச்சு நம்ம பேசாம நம்மளே டிஜிபி ஆஃபீஸ் போயிடலாம் சார். எனக்கு ஒரு வன்மம் இருக்கு சார். அத நான் தீர்த்துக்கிறேன். சாயந்தரம் உங்கள வச்சு நான் தீர்த்துக்கிறேன் சார். இது ஒரு கட்சியாங்க இது. இது பாருங்க பாவம் செங்கோட்டையன் அவர் இதுவரை கூட வந்து அவர் வேற கூட நின்னு இதெல்லாம் பேசி எங்கள் தலைவர் இப்படியா. அதான் பொதுவா மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பொதுமக்களையோ இல்ல எதிர்கட்சிகளையோ சமாளிக்கிறதுக்காக ஒரு சில பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க வந்து சொந்த கட்சி தொண்டர்களே சமாளிக்கிறதுக்கு இல்ல அவங்கள ஏதோ குசிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா? நேரடியா அரசியல் பண்ணும், நேர்மையா அரசியல் பண்ணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு துளி அளவு கூட இல்லையா? சுத்தமா இல்லங்க. நேரடியாக அரசியல் செய்வதற்கு ஏன்னா நீங்க உண்மையிலேயே விஜய் அவருக்கு வந்து அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சுன்னா விஜய் இன்னைக்கு எந்த ஊர்ல பார்க்காரு நம்மலாம் பேசிட்டு இருப்போம். ஏங்க நீ பாத்தீங்களா மதுரையில விஜய் என்னமா பிரிச்சிட்டாரு பாத்தீங்களா? திருநெல்வேலி போய் என்னமா அடி தூள் கிளப்பிட்டார் பாத்தீங்களா? பாருங்க திமுகவை போட்டு பிரட்டி எடுத்துட்டாரு. பாஜகவை என்ன செஞ்சார் பாத்தீங்களா? தேர்தல் அறிக்கை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பாருங்க விஜய் செலக்ட் பண்ண வேட்பாளர் பாருங்க என்ன மாதிரி வேட்பாளர். இப்படிதாங்க நம்ம பேசிட்டு இருந்திருக்கணும். ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? விஜய் டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டார். ஏன்னா அந்த கட்சிக்காரங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கட்சிக்காரன் கேட்கறான் டெய்லி. அவன் சொல்றான் சம்பவம் லோடிங். அவன் சொல்றான் திட்டுறான், டேய் தயவு செய்து சம்பவம் லோடிங் எழுதி தொலையாதரா. அந்த ஆள் வெளியவே வர மாட்டாரா. ஏன்டா அப்படி படுத்துறீங்கன்னு எழுதுறான் அவன். 2 நாளில் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறான். 2 நாள் என்னடா ஆக போகுது உங்களுக்கு? 2 நாள் மார்ச் முடிஞ்சிரும்டா. வேட்புமனு நான் டேட் ஆரம்பிச்சிருச்சுடா. என்ன படுத்தாதீங்கன்னு சொல்லி எழுதுறான். அவன் சொந்த கட்சிக்காரங்க கடுமையான விரக்தியில இருக்கிறாங்க. எப்பதானே வெளியே வருவ நீ? ஏங்க இப்படி படுத்துறீங்க? நீ ஜனநாயகனுக்காக பேச மாட்டீங்க, சிபிஐக்காக பேச மாட்டீங்க, பாஜக குறித்து பேச மாட்டீங்க. எது குறித்தும் பேசாம வீட்ல முடங்கி போறதுக்கான விடுற கதைகள்லாம் எப்படி? ஒரு விடுற கதைகள். சிபிஐ ஆபீஸ்ல இருந்து அண்ணன் வெளியே வந்தார். அண்ணா அப்படின்னு. என்ன அர்ஜுனா? நம்ம எஸ்ஓபி முடிஞ்சிருச்சா? அண்ணா முடிஞ்சிருச்சுண்ணா. நம்ம இனிமேல் இந்த எதுவுமே கிடையாதுல்ல, எதுவுமே கிடையாது. எங்க வேணாலும் போலாம்ண்ணா. போ வேண்டியதானே. அவங்க யாரையும் உட்கார வச்சுட்டு இருக்கா? 10 நாள் ஆச்சு. 11ஆவது நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். தேர்தல் தேதி அறிவிச்சு 12வது நாள். என்னதான் நீங்க பண்றீங்க? உண்மையிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கட்சிங்கிறது ஒண்ணு நடக்குதா? இன்னைக்கு காலைல பாருங்க ஒரு செய்திங்க புதிய தலைமுறையில. எல்லா எல்லா இத பத்தியும் ஏதோ கன்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. பனையூர், காத்து வாங்கும் பனையூர். தேர்தலுக்கு நீ 27 நாட்கள் கூட இல்லங்க. கட்சி அலுவலகம் பூட்டி கிடக்கு. வெளியே பவுன்சர் நிக்கிறான். யாரோ வந்தா விரட்டி விடுப்பான்னு சொல்றது. இது மாதிரி ஒரு கட்சி அகில உலகத்துல நீங்க பார்த்திருப்பீங்களா? ஒவ்வொரு அரசியல் கட்சி ஆபீஸும் வந்து தொண்டர்களை சமாளிக்க முடியாம, சீட்டு கேட்கறவங்களை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த தொகுதி கொடுக்க முடியாம தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பிரஷரே இல்லைன்னா சார். ஏன்னா அவங்க
ஏன்னா அவங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 10 பேர் வர்றாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணோம். இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு. நான் இன்டர்வியூல செலக்ட் ஆனா அடுத்து நான் என்ன பண்ணணும்? நான் யார போய் சந்திக்கணும்? எனக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு அவங்க அதுல போவாங்க. எங்களுது ஆளே கிடைக்கலையே. நீங்க கடைசியாக கூட்டம் போட்டது பார்த்தீங்கன்னா, இந்த வேட்புமனு தாக்கல் நிரம்பி வழியிறாங்க. பக்கத்து வீடு எல்லாமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு 10,000 மனுக்கள நாங்க முதல் 1 மணி நேரத்துல வித்துட்டோம். 50,000 மனுக்கள நாங்க 5 மணி நேரத்துல வித்தோம். சரி வித்தீங்கல்ல. 50,000 வேட்புமனுக்கள் முதல் நாளே வித்தீங்கல்ல. எத்தன ரிட்டர்ன் ஆச்சு? அப்ப அதுல ஒரு வியாபாரம் புஸ்ஸியானது அதுல ஒரு 50,00,000 காசு அடிச்சாப்ல. பெரிய ஸ்கேம் பண்ணாரு. ஒரு 2,000 பேரை திரும்ப குடுத்தாங்களா? அவங்கட்ட வரலையே. நேர்காணல் பண்ணாங்களா? எதுவுமே தெரியல. ஒரு வீடியோ இல்ல. ஆதாரம் வரல. இப்ப ஸ்டாலின் வந்து நேர்காணல் பண்றது வீடியோ எவிடன்ஸா வருது. எடப்பாடி பண்றது ஆமா. வீடியோ போட்டோவா வருது. விஜய் பார்த்தது வந்து வெறும் தகவலா மட்டுமே வருது. இவங்க தமிழக வெற்றி கழகம்ங்கிற தகவல் வெற்றி கழகம் அந்த மாதிரி ஏதாவது பேர் உண்மையிலேயே தகவல் வெற்றி கழகம் தான். அது அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தகவல் வந்தாலும் அத நாங்க எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட்டுர்றாங்க. இன்னைக்கு வந்து விஜய் ஒரு வியாபாரமா பொருளா இருக்காரு. இந்த வியாபாரம் பண்றத நம்ம பயன்படுத்திக்கலாம். மக்கள் தலையில மொளகா அரைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க இன்னொரு கூத்து பாருங்களேன். இப்ப 115 பேர விஜய் நேர்காணல் பண்ணார்ல. 115 தொகுதிகளுக்கு நேர்காணல் பண்ணார் இல்லையா? ஒவ்வொரு தொகுதிக்கும் எத்தன பேர நேர்காணல் பண்ணீங்க? இல்ல மாவட்ட செயலாளர் மாதிரி நாங்க 19 வந்து புஷி ஆனந்த் லிஸ்ட் எழுதி குடுத்தாரு. ஜானும் புஷியும் லிஸ்ட் எழுதி குடுத்தாங்க. நான் கையெழுத்து போட்டேன்னு சொன்னீங்க. அதுதான் நடந்தது. விஜய் யாரையுமே நேர்காணல்லாம் பண்ணலங்க. அவருக்கு நேர்காணல்லாம் பண்ண தெரியாது. அவர் என்ன நேர்காணல் பண்ணுவாரு? அவர் ஏதாவது என்ன கேள்வி கேட்பாரு? இந்த தொகுதி என்ன தொகுதிப்பா? ஓ! இப்படிலாம் தொகுதி இருக்கா? அப்படிதான் அவரு கேட்பாரு. சார் பெரம்பலூர்ல தொகுதி இருக்கா? சொல்லவே இல்ல யாருமே என்ட்ட. குன்னம்னு ஒரு தொகுதியா? யார்ட்டயுமே என்ட்ட சொல்லலையே. அப்படிதான் கேட்பாரு தவிர, இந்த தொகுதிக்காக 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேர் நேர்காணல் பண்ணேன். இது புஷி ஆனந்த் 115 பேர் இன்னைக்கு வரைக்கும் 115 பேர்ட்ட எவ்வளவு காசு வாங்க முடியுமோ, அந்த காச வாங்கி, அத தன்னுடைய பாக்கெட்ல எவ்வளவு போட முடியுமோ போட்டுட்டு, கட்சிக்கு எவ்வளவு போட முடியுமோ போட்டுட்டு, அந்த வேட்பாளர் பட்டியலை வச்சுக்கிட்டு குடுத்துட்டு இருக்காரு. இதுல சொந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எத்தன பேர் வந்து மத்தவங்கள ஏமாத்தி வந்திருக்கானோ அவனுக்கு சீட்டு. சில மாவட்ட செயலர்கள் முடியலங்க எங்களால விட்டுருங்க தயவுசெய்து நான் ஓடிடுறேன் அந்த கட்சியை விட்டுன்னு சொல்லும்பொழுது, "நீ வேண்டாம்ப்பா வேற யாராவது கூட்டிட்டு வா. நான் ஒரு அமௌண்ட் உனக்கு வாங்கி தரேன், அவன்ட்ட வாங்கி தரேன். எனக்கு ஒரு அமௌண்ட் நீ வாங்கி குடு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்குகள் போறது. இதுதான் இந்த கட்சியில நடக்குதே தவிர, உருப்படியான நேர்காணல் எத்தனை பேர் வந்தாங்க தெரியாது. எத்தனை மனுக்கள் திரும்பி வந்தது தெரியாது. எத்தனை பேர் வேட்புமனுக்கு பணம் கட்டினாங்க தெரியாது. ஆனா சொன்ன கதைகள நீங்க பாருங்களேன். முதல்ல என்ன சொன்னாங்க? விஜயே நேர்காணல் செய்வார். விஜய் எங்க நேர்காணல் செய்தார்? நான் தான் முதல்ல சொன்னேன். விஜய் நேர்காணலே செய்ய மாட்டார். அவருக்கு செய்ய தெரியாது. சும்மா நீலாங்கரையிலிருந்து கிளம்பினார். பனையூருக்கு வந்தார். வெளிய 4 பேர் வந்து பூக்கூடையும், பூவையும் வச்சுட்டு நின்னா, ஃப்ரூட் பாஸ்கெட் வச்சுட்டு நின்னா. அதுதான் நேர்காணல் முடிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியில நம்ம பார்த்தோமா? பாண்டிச்சேரியில 30 பேர் வேட்பாளர் நீங்க பட்டியல விட்டாங்க. எங்க விஜய் இவங்களெல்லாம் முதல்ல பார்த்தாரு? விஜய் எப்ப நேர்காணல் செஞ்சாரு? இல்ல புஷியான நேர்காணல் செஞ்சாரா? இல்ல வேற யாராவது பாண்டிச்சேரி நேர்காணல் பண்ணாங்களா? காலையில ஒருத்தர் வராருங்க. சாயந்தரம் சீட்டு குடுக்குறாங்க இந்த கட்சி. கொள்கை எதிரியான பாஜகலருந்து வராருங்க. கொள்கை எதிரான பாஜகல ஒரு அப்படியே அலேக்க கொண்டு வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் வாங்க அப்படி சொல்லிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. இது என்ன மாதிரியான கட்சி பாருங்க. எல்லா கட்சிகளும் எவ்வளவு பரபரப்பா செயல்பட்டுட்டு இருக்கும்போது, இந்த நேர்காணல்ங்கிறது ஒரு ஸ்கேம். இந்த ஒட்டுமொத்த கட்சியே பெரிய ஸ்கேமா தான் போயிட்டு இருக்கே தவிர, உண்மையில் இததான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, எதுவும் பெருசா நடக்கல. இன்னைக்கு நேத்து என்ன கதைகள் விட்டுட்டு வந்தாங்க? சார் தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு வதந்திய பரப்பி இல்ல இந்த மாதிரி டிஜிபி ஆபீஸ் போற மாதிரி ஏதோ ஒரு படத்தை காட்டி ஏமாத்திடுறாங்க. பட் நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கதானே செய்யும். அவங்க ஏன் இன்னமுமே ஒரு பெரிய கொந்தளிப்பு நிலைக்கு போல கட்சிக்கு எதிராவோ இல்ல புஷி ஆனந்துக்கோ விஜய்க்கு எதிராவோ ஒரு போர்க்கொடி தூக்குறது அந்த மாதிரியான விஷயம் ஏங்க நடந்துச்சு. பாண்டிச்சேரி யூனிட் வந்தாங்களே. 5 கோடி புஷி ஆனந்த் வாங்குறாருன்ட்டு மீடியால எல்லாம் வந்துச்சு. 5 கோடி வாங்குறாருன்னு சொல்லி அங்கேயே கோஷம் போடுறாங்க. தளபதின்னு ஒருத்தர் பேர் எடுக்கிறார். தளபதி பேர் சொல்லாதப்பா. தளபதிக்கு சம்மதம் இல்லன்னு ஒருத்தர் சொல்றாரு. இது நடந்துதானே செஞ்சது. தமிழ்நாட்டுல நீங்க வந்து பட்டியல் வெளிய வரட்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா, இருக்கிற சீட்டுக்கே ஆள் வரல. இருக்கிற தொகுதிகளுக்கு ஆள் வரல. இப்ப கொந்தளிக்க மாட்டாங்க. அவங்க எல்லோரும் இன்னும் 27 நாள் தான் நம்ம தலையை குடுத்துட்டோம். நம்ம தொடர்ச்சியா இருப்போம். இன்னொன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. மாவட்டத்திற்கு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. எப்படி இருந்தாலும் தலைவர் மறுபடியும் அடுத்தடுத்த படங்கள்ல நடிப்பாரு. அத வச்சு நம்ம முன்னாடி எப்படி சம்பாரிச்சுட்டு இருந்தோம், பிளாக்ல டிக்கெட் எடுத்து சம்பாரிச்சுட்டு இருந்தோமோ, அது மாரி சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கு. புஷி ஆனந்துக்கு அதை விட கூடுதல் நம்பிக்கை இருக்கு. யாரும் கவலைப்படாதீங்கடா. அவர் அண்ணன் கண்டிப்பா நடிக்க வந்துருவாரு. ஏன்னா அவரு அரசியல்ல நம்ம பெருசா நிக்க போறதெல்லாம் கிடையாது. அடுத்தடுத்த தேர்தல்ல நம்ம ஓட போறது கிடையாது. இல்ல தேர்தல் நேரத்துல பார்த்துக்குவோமே தவிர, இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம சும்மா தான் இருப்போம். அதனால அவர் நடிக்க வந்துருவாரு. அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நீங்க மக்கள் இயக்கத்துல இருந்து இவங்கள மாவட்ட செயலாளர்களா மாத்துனாங்க. அப்போ இந்த மேல்மட்ட நிர்வாகிகள் இன்னும் சொல்லப்போனா மாவட்ட செயலாளர்கள் புஷி ஆனந்த் ஒரு பெரிய அளவுல ஒரு திருடர்னா, இவங்கலாம் சின்ன சின்ன திருடர்களாக எவ்வளவு திருட முடியுமோ திருடி முடிச்சுட்டாங்க. உண்மையில் பாதிக்கப்பட போறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்த பிறகு இந்த ஒன்றியம், நகரம், கிளை இவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு கனவுல சிஎம் ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு தளபதி. நம்மலாம் வந்து அடுத்து கவுன்சிலர் ஆகப் போறோம். நகர்மன்ற கவுன்சிலர் ஆகப் போறோம். மாநகராட்சி கவுன்சிலர் ஆகப் போறோம். நீங்க வந்து கிராம பஞ்சாயத்துல நம்ம நின்னு நம்ம ஜெயிக்க போறோம். அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்கான்ல, அவனுக்கு தான் பேரதிர்ச்சியா இருக்கும்.
விஜய்க்கு எப்படி அன்னைக்கு ஒரு ரியாலிட்டி செக்கோ இதான் அரசியலான விஜய் எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கட்சியில நிர்வாகிகளா இருக்கிறோம் நான் இதை புரிஞ்சுக்கோ இதான் அரசியலா நம்ம இவ்வளவு ஓட்டு தான் வாங்குவோமா நான் டெபாசிட் கூட வாங்க முடியாதா இவ்வளவு கஷ்டமா அரசியல் அப்ப திமுக அதிமுக செய்யறதெல்லாம் அதுதான் உண்மையான அரசியலான்னு அன்னைக்கு புரிஞ்சுக்குவான் அவங்க என்ன யோசிப்பான் அன்னைக்கு அவன் கணக்கு சொல்லுவான் நான் 25 லட்ச ரூபா செலவு பண்ணேன் இந்த கட்சிக்காக இந்த காசை திரும்ப கொடுன்னு சொல்லி கேட்பான் எனக்கு இனிமேல் சீட்டு வந்து வேஸ்ட்டு நீ சீட்டு வாங்கியும் நம்ம வந்து நாங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது அப்பயும் காசு ரிட்டர்ன் பண்ணுன்னு அன்னைக்கு அவெல்லாம் ஆதரிப்பான் அன்னைக்கு பெரிய அளவில் கலைபரங்கள் அந்தந்த மாவட்டங்களில் நடக்கும் அந்தந்த பணியூர் அலுவலகம் எல்லா இடத்துலையும் நடக்க செய்யும் இப்பொழுது இப்போ பாண்டிச்சேரி முடிஞ்சதுனால பாண்டிச்சேரி யூனிட் மட்டும் சண்டை போட்டு வந்திருக்காங்க மற்ற யூனிட் வரும்பொழுது அவங்களும் வந்து இந்த இப்போ தமிழ்நாடு வந்து வேட்பாளர் பட்டியல் வரும்பொழுது ஏதாவது இடங்களில் சீட்டு கிடைக்கார்கள் அவர்களும் உங்கள் அதிருப்தியை தெரிவிப்பாங்க அது நடக்கத்தான் செய்யும் ஓகே, அப்ப வருங்காலத்துல பெரிய அதிருப்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிரச்சனைகள் வர்றது. அதிருப்திகள் மட்டும் கிடையாதுங்க நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிஞ்ச வர்ற அன்னைக்கு நீங்க பாருங்க இது பெரிய கலைவரமாக மாறும் ஏன்னா இப்ப மாவட்ட செயலர்கள் சில பேர் புரியாம நான் சொத்தை வித்து நிக்கிறாங்க சில பேர் ரொம்ப சில பேர் நிக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத அவங்க அன்னைக்கு புரிஞ்சுக்குவாங்க இல்ல பலர் விவரமா இருந்தா கூட சிலர் வந்து ஏமாளித்தனமா விஜயை நம்பியோ இல்ல கட்சியை நம்பியோ பணத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க சரி, இப்ப எனக்கு தெரிஞ்ச சில மாவட்ட செயலர்கள் நான் இடத்த வித்து நான் நிக்கிறேன்னு சொல்லி நிக்கிறாங்க நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் தயவு செய்து நிக்காதீங்க வேண்டாம் நீங்க வந்து இன்னுமே ரியாலிட்டி புரியாம இருக்கிறீங்க ஜெயிக்க போறது கிடையாதுங்க இல்ல தளபதி ஜெயிச்சிருவாரு நாங்க ஜெயிச்சிருவோம் நான் சரி எப்படியா ஜெயிப்பீங்க நீங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது மக்கள் இன்னைக்கு இந்த கட்டம் இந்த 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 தேர்தல் களம் என்பது மாறிடுச்சு எப்பயுமே அப்படிதான் இருந்துச்சு சும்மா தாவேக்க மீடியா பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த களம் என்பது எப்பொழுதும் திமுகவிற்கும் அதிமுக களமாகத்தான் இருக்க போகிறது இந்த தேர்தல் அதிலும் தீவிரமாக அது போகிறது அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் வந்து ரவுடி தான் நானும் ரவுடி தான் நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இந்த தேர்தலில் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா சில பேர் புரியாம நான் இடத்த வித்தேன் நிலத்தை வித்தேன்னு சொல்லி நிக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்களுடைய நிலை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு அவங்க நிலை என்ன ஆகுங்கிறது உண்மையிலே பெரிய கவலை தரக்கூடியதாகவே இருக்கு எனக்கு சார். இப்போ த்ரிஷா கூட மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோன்னு ஒரு பெரிய விஜய்க்கு எதிராக சொந்த கட்சிக்காரங்களே வந்து ஒரு வெறுப்பு மனநிலைக்கு போனாங்க உடனே பாஜக கூட கூட்டணி அப்படின்ட்டு ஒரு வதந்தி கிளம்புச்சு இப்ப விஜய் இன்னும் பிரச்சாரத்துக்கே வரல அப்படின்ட்டு ஒரு தொண்டர்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா உடனே இன்னைக்கு வேட்பாளர் பட்டலை அறிவிக்க போறாரு நாளைக்கு கொளத்தூர்ல 11 மணிக்கு அடுத்து வில்லிவாக்கத்துல அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் செய்தியா அபிஷியலான ஊடக நிறுவனங்கள்லே வருது யார் இந்த பிஆர் எல்லாம் பண்றா எப்படி வெறும் தகவலை மட்டுமே வச்சு இவங்க மெயின்டைன் பண்றாங்க இல்லைங்க நீங்க ஜான் ஆரோக்கியசாமி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஆள் வச்சிருக்காரு எல்லா பிரிண்ட் மீடியாலையும் ஆள் வச்சிருக்காரு வார இதழ்கள் ஆள் வச்சிருக்காரு அந்த ஆட்கள் மூலியமாக இந்த செய்தியை மெல்ல கசைய விடுறாரு அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப வந்து சோர்சஸ் சார் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சார் நானே வந்து விஜய் கட்சியிலேருந்து வாங்கினேன் சோர்ஸ் அப்படின்னு அந்த மீடியா ஹெட்ஸ் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த பசங்க அந்த மாதிரி லீக் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை லீக் பண்ணி விடுறது அப்போ இந்த விஷயத்தை தொடர்ச்சி லீக் பண்ணுற மூலியமாக அவன் வந்து அஃபிஷியலெல்லாம் கேட்க மாட்டான் இன்னும் சில பேர் நான் சொல்லுவேன் இன்னும் சில பேர் வந்து அவைக்கோட பேரோட கூட இருந்தாலும் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அந்த அளவிற்கு இவங்கெல்லாம் வந்து எந்த செய்தி வந்தாலும் புஷியானத்திலிருந்து செய்தி வந்தாலும் சரி ஜான் ஆரோக்கியம் செய்தி வந்தாலும் உடனடியாக போட்டுருவாங்க அவங்க யாராவது பிரேக் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் பிரேக் பண்ணாலே சரி உண்மைதான் போல இருக்குன்னு மற்றவங்களும் பிரேக் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்களேன் இன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிமுகம் பண்ண 27ஆம் தேதி அறிமுகம் பண்ண சொல்லி சொன்னாங்க ஏன் பண்ணல இப்போ என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கல எனக்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க பட் ஆனால் மண்டபம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க சென்னையுடைய மாநகராட்சியில இருக்கிற ஆணையர் குமரகுருபுரன் ரொம்ப தெளிவாக சொல்றார் நீங்க வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அட்லீஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க எங்கள்கிட்ட பர்மிஷன் அப்ளை பண்ணணும் இது தாவேக்கு மட்டும் கிடையாது எல்லோருக்குமான விதி எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் விதி இது தாவேக்காவிற்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு அந்த ரூல்ஸ் பற்றிலாம் தெரியாது இவங்க என்ன நினச்சிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ் எப்பயுமே நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி போய் பர்மிஷன் கேட்போம் அவங்க கரூராக இருந்தாலும் பரவாயில்ல வேலூர் இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்களும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு போலீஸு இவ்வளோ கொடுத்துமே அவங்கள அவதூறு பேசுகிற தாவேக்க இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ப்ராசஸே தெரியாமல் இன்னைக்கு போகிறாங்க குமரகுரு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இல்லை 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தனியார் மண்டபமாக இருந்தாலும் தேர்தல் காலத்தில் நீங்கள் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எது நடத்தினாலும் எங்கள்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் அதுதான் சட்டம்னு சொல்லி சொல்கிறார் இது விஜய்க்கு தெரியாதா விஜய்க்கு நிச்சயமாக தெரியாது அங்கே கூட இருக்கிற யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்போது இதெல்லாம் பர்மிஷனே வாங்காமல் 27ஆம் தேதி இப்போ என்ன பண்ணுவாங்க ஆதவர் என்ன சொல்லுவார் வேணும்னு டிஎம்கே எங்களை முடக்குது டிஎம்கே தான் தேர்தல் ஆணையத்தையும் கையில் வச்சிருக்கு டிஎம்கே தான் இன்னும் போலீஸை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுது இப்போ சொல்கிறார் தேர்தல் பணிமனையெல்லாம் நாங்கள் வந்து காலி பண்ண சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டார் தேர்தல் பணிமனையெல்லாம் எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க இந்த எங்கள் அண்ணன் வந்து வரதா இருந்தார் இப்போ அதை தடுக்கிறாங்க சரி வர சொல்லுப்பா தயவு செய்து வர சொல்லு யார் இப்போ தடுக்கிறா ஒன்று உங்கள் அண்ணனை யார் இப்போ தடுக்கிறான் யாராவது வரக்கூட சொல்லி சொல்லுங்க நீ வந்து தொகுதின்னு ஒன்று முடிவு பண்ணிட்டீங்களா தொகுதிக்குள்ளே யார் வேணாலும் போகலாம் நீ வந்து எதுக்கு பெரிய வேன் எடுத்துகிட்டு வர சும்மா நீ வா சாதாரணமாக வாங்க ஒரு காரில் சின்ன காரில் வாங்க இறங்குங்க வீடு வீடாக போங்க யாரும் அவளை தடுக்கிறா சொல்லியிருக்காங்களா இல்லை நீ வந்து இந்த நோட்டீஸ்லாம் கொடுக்கூடாது ஒன்று தடுக்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்களா இது ஏற்கனவே தாவேக்க பண்ணிட்டு இருந்தது தானே
சும்மா தொடர்ச்சியா எவ்வளவு போய் தான் ஆதவ அர்ஜுனா பேசுவாருன்னு சொல்லி தெரியல. எங்கள பயப்படுறாங்க. நாங்க 13 தொகுதி சென்னையில ஜெயிச்சுட்டோம். 13 தொகுதி ஜெயிச்சா வீட்ல படுத்து தூங்கு. எதுக்கு நீ வீதியில திரிஞ்சுட்டு இருக்க? அவன் ஜெயிச்சிட்டீங்கல்ல. அது பாவம் பாருங்க 3 தொகுதி விட்டு குடுத்துட்டாங்க. ஏடிஎம்கேக்கும், டிஎம்கேக்கும் 3 தொகுதி நீங்க வச்சுக்கங்கப்பா. 13 தொகுதி நாங்க ஜெயிச்சுட்டோம்ப்பா. கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. இது என்ன தேர்தல் களம்னா, இதுல வேற விஓசி நான் வந்து நெறைய வேல பார்த்திருக்கேன். எனக்கு தொகுதினா என்னன்னு தெரியும். டெபாசிட் வாங்குமா இந்த கட்சி? சென்னையில இன்னும் சொல்லப்போனா பிரபலமான சென்னையில நகரப் பகுதிகள்ல இத வச்சு டெபாசிட் வாங்குமா? பெரிய சந்தேகம் தான். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள விரிவா பேசுனீங்க. நன்றி.